நிறுத்தம் வந்துவிட்டது. இனி எல்லாம் சுமூகமாக நடக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் மிகப்பெரிய தவறு. தெஹ்ரான் வீதிகளில் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல்வாதி மக்கள் கூட்டத்திற்கு நடுவில் நின்று ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை வாசித்த போது ஈரானே ஸ்தம்பித்து நின்றது. இந்த ஒப்பந்தம் ஈரானே அமெரிக்காவின் அடிமையாகிவிடும் என்று அவர் நேரலையில் கத்திய போது ஈரானிய அரசாங்கம் ஆடிப்போனது. ஒரு புறம் வெற்றி விழா கொண்டாட்டம், மறுபுறம் நாங்கள் சரணடைய மாட்டோம் என்று போராட்ட கூறல். சுப்ரீம் தலைவர் ஏன் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை? அவர் யாருக்கு பயப்படுகின்றார்? அமெரிக்காவை மிரட்டும் வகையிலே ஈரானிய சபாநாயகர் சொன்ன அந்த கடைசி எச்சரிக்கை என்ன? ஈரானின் எதிர்காலத்தை மாற்றப்போகும் இந்த ரகசிய பின்னணிகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். இது போன்ற காணொளிகளை தினமும் பார்க்க நமது சேனலான கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கடந்த வாரம் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விவரங்கள் வெளிவரத் தொடங்கிய போது தெஹ்ரானில் ஒரு விசித்திரமான காட்சி தென்பட்டது. ஒரு சக்தி வாய்ந்த ஈரானிய அரசியல்வாதி தெஹ்ரானின் மக்கள் கூட்டத்தின் முன் தோன்றி அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் இறுதி வடிவம் இதுதான், அதை உங்களுக்கு வாசித்து காட்டப் போகின்றேன் என்று கூறி அதை சத்தமாக வாசித்தார். அந்த முக்கியமான அரசியல்வாதி மஹ்மூத் நபவியான். இவர் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் துணை தலைவர். ஒப்பந்த வாசகங்களை படித்தவர் தமது கருத்துக்களை கூறிய போது இந்த ஒப்பந்தம் இஸ்லாமிய குடியரசை அமெரிக்காவின் ஒரு காலனியாக மாற்றிவிடும் என்றும் ஹோர்மோஸ் நீரிணையை இஸ்ரேலுக்கு கூட திறந்துவிட்டுவிடும் என்றும் எச்சரித்தார். அவரது பேச்சு அங்கிருந்த சிறிய மக்கள் வட்டத்திற்குள் மட்டும் கேட்கவில்லை. அது ஈரானில் நாடு முழுவதும் நீரலையாக ஒளிபரப்பப்பட்டது. இந்த உரை ஈரானுக்குள் அந்த ஒப்பந்தத்திற்கு எதிரான ஒரு கடுமையான எதிர்ப்பை உருவாக்க உதவியது. ஒப்பந்தத்தின் எதிர்ப்பாளர்களில் ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் வெளியே கூடி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினார்கள். அமெரிக்காவிடம் ஈரான் சரணடைந்த ஒரு அவமானகரமான நடவடிக்கையாக அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை குறிப்பிட்டு கண்டனம் தெரிவித்தனர். வாஷிங்டனும் தெஹ்ரானும் இறுதியில் கையெழுத்திட்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஈரானுக்கு மிகவும் சாதகமான ஒன்று என்று அமெரிக்காவிலும் மேற்கு நாடுகளிலும் பரவலாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய அதிகாரிகளும் அரசு ஊடகங்களும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இஸ்லாமிய குடியரசின் வெற்றி என்றும் அமெரிக்காவின் தோல்வி என்றும் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஈரானில் உள்ள அனைவரும் அதை எந்த கோணத்தில் பார்க்கவில்லை. ஈரானில் இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து விமர்சிப்பவர்களை லேசாக கடந்து சென்றுவிட முடியாது. காரணம், இந்த ஒப்பந்தத்தை விமர்சிப்பவர்களில் பலர் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் நல்ல தொடர்புகளை கொண்டவர்களாகவும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவுடன் சம்பந்தப்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். மஹ்மூத் நபவியானின் பகிரங்கமான பேச்சு அப்படித்தான் ஈரானில் நாடு முழுவதும் நேரலையாக ஒலிபரப்பப்பட்டது. அவரது அந்த பகிரங்க உரையும் அதன்பின் ஈரானிய அரசுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளும் ஈரானின் போருக்கு பிந்தைய எதிர்காலத்தை யார் வடிவமைப்பது என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையாளுவதிலே ஈரானிய அரசு எதிர்கொள்ளப் போகும் சவாலை மிக தெளிவாக காட்டுகின்றன. ஈரானின் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா முஜ்தபா கொமேனி அமெரிக்க ஒப்பந்தத்திற்கு ஈரானுக்குள் எழுந்த எதிர்ப்பை உணர்ந்துள்ளார். அதனால் அவர் மிக தந்திரமாக அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்திலிருந்து தன்னை தூர விலக்கிக் கொண்டுள்ளார். அவர் இப்போது வெளியிட்ட அறிக்கையில் எதிரிகளுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு தனது பேச்சுவார்த்தையாளர்களுக்கு மிக குறைந்த இடமே உள்ளது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து வியாழக்கிழமை பிற்பகுதியில் வெளியிட்ட தமது முதல் பொது அறிக்கையில் கொமேனி தான் இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் கொள்கை ரீதியாக இதில் கையெழுத்திடுவதை நான் ஏற்கவில்லை என்றார். ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் இதற்கு மேல் விரிவாக எதையும் கூறவில்லை.
அவர் மேலும் கருத்து தெரிவித்த போது ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியான் இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். முதன்மை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் கலிபாப் தனக்காகவும் பிற உறுப்பினர்கள் சார்பாகவும் எனக்கு அளித்த உறுதிமொழியை கருத்தில் கொண்டும் அதற்கான பொறுப்பை அவர் பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டதை கருத்தில் கொண்டும் ஈரானிய தேசம் மற்றும் எதிர்ப்பு முன்னணியின் உரிமைகளை பாதுகாப்பதாக அவர் உறுதிமொழி அளித்தார். அதனால்தான் இந்த ஒப்பந்தத்திற்கு அதிகாரம் அளித்ததாக கொமேனி கூறினார். எதிர்ப்பு முன்னணி என்று அவர் குறிப்பிட்டது பெரும்பாலும் ஈரானிய ஆதரவு ஆயுத குழுவான ஹெஸ்புல்லாவை குறிப்பதாக இருக்கலாம். மொத்தத்தில் சுப்ரீம் தலைவர் இந்த ஒப்புதலிலிருந்து தெளிவாக விலகி நிற்கின்றார். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியான் மற்றும் முதன்மை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் கலிபாப் ஆகியோரின் பக்கமாக கையை காட்டியுள்ளார். அத்துடன் கொள்கை ரீதியாக இதில் கையெழுத்திடுவதை தான் ஏற்கவில்லை என்று அதி ஜாக்கிரதையாக ஒரு வார்த்தையினையும் இணைத்துவிட்டார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்த போர் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஒரு மறு பிறவியை வழங்கியுள்ளது என்று கூறினால் தவறில்லை. போருக்கு முன் ஈரானிய அரசாங்கம் மக்களின் அதிருப்தி மற்றும் நெருக்கடியின் வெளிப்பாடுகளால் பலவீனமடைந்த ஒரு அரசாங்கமாக இருந்தது. வீரிய ஆர்ப்பாட்டங்களும் வன்முறை அடக்கல்களும் காணப்பட்டன. ஆனால் ஈரான் மீது தொடுக்கப்பட்ட போர் மீண்டும் அதிகாரத்தை தன்வசப்படுத்த ஈரானிய அரசை அனுமதித்தது. ஆனால் அதற்காக இந்த ஒப்பந்தம் வெற்றி பெறுவதற்கு தேவையான மக்கள் ஆதரவு அரசாங்கத்திற்கு உள்ளது என்று அர்த்தமல்ல. ஈரானிய அரசாங்கம் போருக்கு முன்பு இருந்த எண்ணற்ற உள்நாட்டு பிரச்சினைகளை இன்னமும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த பிரச்சினைகள் எங்கும் போய்விடவில்லை, ஈரானுக்குள்ளேதான் இருக்கின்றன. போருக்கு முன்பு அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை வன்முறை கொண்டு அடக்குவது ஈரானிய அரசின் முதன்மையான உள்நாட்டு முன்னுரிமைகளில் ஒன்றாக இருந்தது. இப்போது ஈரானிய அரசு அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு சவாலை எதிர்கொள்கின்றது. இந்த சவால் தனது சொந்த அணிக்குள்ளேயே இருக்கும் எதிர்ப்பை சமாளிப்பது. ஈரானின் புதிய சுப்ரீம் தலைவரும் அவரை சுற்றியுள்ளவர்களும் முதலில் மஹ்மூத் நபவிக்கு நெருக்கமான ஜெஃப்கே பைடரே என்று அழைக்கப்படும் தீவிர போக்குடைய தேசியவாத பிரிவை ஊடுருவ பார்க்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் செயற்பட வேண்டும் என்றால் சுப்ரீம் தலைவர் முஜ்தபா கொமைனி மற்றும் புரட்சிகர காவலர் படை IRGC ஆகிய இருதரப்பும் அவர்களை உருவாக்கி அதீத தீவிர போக்குடைய தேசியவாத பிரிவை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். இந்த தீவிர போக்குடைய பிரிவு ஜெஃப்கே பைடரி அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை தொடங்கிய பின் சும்மா இருக்கவில்லை. இவர்கள் பேச்சுவார்த்தை செயல்முறை முழுவதும் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை சீர்குலைக்க முயன்றனர். இவர்கள் ஈரானிய அரசிலும் IRGCயிலும் பல மட்டங்களிலே முக்கிய உயர் மட்டங்களில் இருக்கின்றார்கள். அவர்கள் அமெரிக்காவுடன் இந்த ஒப்பந்தத்தை சரணடைதலாக பார்க்கின்றார்கள். ஈரானிய அரசு இப்போது ஈரானில் உள்ள ஆட்சி எதிர்ப்பு குழுக்களை சரிக்கட்டுவதை விட இவர்களை சரிக்கட்டுவதே மிகவும் முக்கியமானது. இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதில் ஜெஃப்கே பைடாரி பிரிவு முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் ஈரானிய தெருக்களிலே பொதுமக்கள் மத்தியில் அந்த அமைப்புக்கு இருக்கும் செல்வாக்கு. இந்த அமைப்பு சாதாரண குடிமக்களை அணிதிரட்டும் தனது வலிமையை போர் முழுவதும் காட்டியது. அதன் ஆதரவாளர்களையும் பொதுமக்களையும் தெருக்களில் இறங்கி போராடவும் முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளது. ஜெஃப்கே பைடாரி பிரிவு போரின் பாதிப்பை மிகவும் கடுமையாக உணர்ந்து ஏழ்மையான மத ரீதியாக பழமை வாய்ந்த ஈரானிய மக்களிடையே கணிசமான செல்வாக்கை பெற்றுள்ளது. ஈரானிய மக்கள் தொகையின் அந்த பிரிவினரே உள்நாட்டில் கிளர்ச்சிகள் ஏற்படாமல் அமைதியை நிலைநாட்டுவதற்கான முக்கிய காரணியாக இருப்பார்கள். அதே நேரத்தில் இவர்களால் கிளர்ச்சிகளையும் துரிதமாக ஏற்படுத்த முடியும். இந்த ஒப்பந்தத்தின் வெற்றி என்று ஈரானிய அரசு கூறுவதன் பெரும்பகுதி ஈரானியர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட பொருளாதார நிவாரணத்தையே சார்ந்துள்ளது. நீரிணையை திறப்பது இந்த ஒப்பந்தத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தாலும்
ஈரானுக்கும் அதன் அரசாங்கத்திற்கும் தேவைப்படுவது உடனடி பொருளாதார மற்றும் தடை நிவாரணம் என்பதுதான் ஈரானிய அரசின் கோணமாக உள்ளது. ஈரானின் பொருளாதார நிலைமை மிக மோசமாக உள்ளது. ஈரானிய அரசாங்கம் அதற்கு முன்னுரிமை கொடுக்க நினைக்கின்றது. அமெரிக்க ஈரானிய ஒப்பந்தம் தெஹ்ரானில் அமெரிக்க இஸ்ரேலிய வெளிப்புற ராணுவ அச்சுறுத்தல்களை குறைக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் அது ஈரானிய உள்நாட்டு பொருளாதார அரசியல் அல்லது சமூக குறைகளை தீர்க்கவில்லை. மேலும் இது ஒரு நீடித்த அமைதிக்கு உத்தரவாதமும் அளிக்கவில்லை. ஈரானின் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா முஜ்தபா கொமேனி வெளியிட்ட அறிக்கையில் ஈரானின் ராஜதந்திரிகளை பாராட்டியதுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விரக்தியின் காரணமாகவே இந்த ஒப்பந்தத்திற்கு வந்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். தமது அறிக்கையின் மூலம் கொமேனி இந்த ஒப்பந்தத்திற்கான பொறுப்பை ஈரானில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் மீது திருப்பியுள்ளார். ஈரான் ஒரு கலப்பு அரசாங்க முறையை கொண்டுள்ளது. அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மத கூறுகளை விட மிக குறைந்த அதிகாரத்தையே கொண்டுள்ளது. அதை உச்ச அதிகாரம் சுப்ரீம் தலைவரான மதகுருவுக்கு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முஜ்தபா கொமேனியின் தந்தையும் அவருக்கு முன்பு சுப்ரீம் தலைவராக இருந்தவருமான ஆயத்துல்லா அலி கொமேனியும் பெரும்பாலும் இதே போன்ற ஒரு போக்கை கையாண்டார். அவர் ஈரானிய ராஜதந்திரிகள் அமெரிக்கா மற்றும் உலக வல்லரசுகளுடன் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அனுமதித்தார். 2015ஆம் ஆண்டு உருவான ஒப்பந்தத்தை அங்கீகரித்தார். ஆனால் பின்னர் அந்த ஒப்பந்தத்தை பகிரங்கமாக விமர்சித்ததோடு அதில் தனது சொந்த ஈடுபாட்டையும் குறைத்து பேசினார். வியாழக்கிழமை வெளியான முஜ்தபா கொமேனியின் அறிக்கை அமெரிக்காவுடனான இந்த உடன்படிக்கை இதுபோன்ற பல கூடுதல் ஒப்பந்தங்களுக்கு வழிவகுக்காது என்பதை உணர்த்துவதாக உள்ளது என்று சில ராஜதந்திரிகள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த அறிக்கை ஈரானிய வெளியுறவு கொள்கை மாற வாய்ப்பில்லை என்பதையும் சூசகமாக காட்டுகின்றது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கிய ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் அரச ஊடகங்களில் வெளியான ஒரு அறிக்கையிலே கொமேனிக்கு நன்றி தெரிவித்ததுடன் தங்களது குழுவின் அணுகுமுறை குறித்து அவருக்கு உறுதி அளிக்க முயன்றார். இந்த வழியில் எதிரி வரம்பிற்கு மீறிய கோரிக்கைகளை முன்வைத்தால் நமது கை இன்னமும் துப்பாக்கி விசையில் உள்ளது என்பதை நாங்கள் ஏற்கனவே நிரூபித்துள்ளோம் என்றும் கலிபாப் எழுதியுள்ளார். மேலும் எதிருக்கு ஒரு கடுமையான பதிலை வழங்குவதில் எங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. அதன் சுவையை எதிரி சமீபத்திய போரிலேயே ஏற்கனவே அனுபவித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.